வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். நேற்று வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு தமிழ் குடும்பம் என்னை சந்தித்து கதைத்த போது என்ன திட்டியதை போல இருந்தது, முகத்தில் ஓங்கி அரைஞ்சதை போல இருந்தது. அது என்னன்றதை இந்த காணொளியில் தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதில் எங்களுடைய நாட்டில் இருக்கிற நிறைய தொழில் முயற்சியாளர்களினுடைய தவறு பிழையும் இருக்கின்றதை இந்த இடத்தை பதிவு செய்து கொள்கிறேன். எனவே அது என்னன்றதை முழுமையாக பார்த்து இது பற்றிய உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்யுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நேற்று வெள்ளிக்கிழமை செல்வச்சன்னதி முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே போன நேரத்தில் நிறைய பேர் என்ன கண்டு சுகம் விசாரித்திருந்தார்கள். நேற்று செல்வச்சன்னதி முருகன் கோயிலில் வெளிநாட்டவர்களையும் அதிகமாக பார்க்க முடிந்தது. அப்படி சந்தித்தவர்களில் ஒரு குடும்பமான படம் எடுத்து சுகம் விசாரித்திருந்தார்கள். அந்த நேரத்தில் இந்த வெளிநாட்டில் இருந்து வந்த அந்த குடும்பம் இருக்குல்லவா, அந்த குடும்பம் எங்கே தங்கி இருக்குதுண்டா, நான் ஏற்கனவே 2-3 மாதங்களுக்கு முன்பு ஒரு வீடு காணொளி போட்டிருந்தேன். பல வீடுகள் காணொளி போட்டிருக்கிறேன். எனக்கு இதுவரைக்கும் போட்டதில் எந்த வீட்டிலையுமே குறை வந்ததில்லை. சுகம் விசாரித்து கதைச்சு கொண்டு அந்த வீட்டு சூழலை பற்றி சொல்லி இருந்தார்கள். நீங்கள் காணொளியில் காட்டும் போது பவனீசன் நல்ல வடிவாக இருந்தது, நல்ல சுத்தமாக இருந்தது. ஆனால் அந்த வீடு சுத்தமே இல்லை என்றதை எனக்கு சொன்னார்கள். இப்போ யோசிச்சு பார்க்குறேன், இந்த மாதிரி எத்தனையோ பேர் எங்களுக்கு சொல்லாமல் இருந்திருக்கலாம். என்ன ஒரு சில விடுதிகள் அல்லது வீடுகளை போய் தங்கி போட்டு பவனீசன் நீங்கள் சொன்ன அந்த இடத்துல தான் தங்கினாங்கள், நல்ல குடும்பம், நல்லா கவனிச்சிருக்கிறார்கள், நல்ல அறை, எங்களுக்கு நல்லா இருந்தது என்ற மாதிரியான நல்ல கருத்துக்களை சொன்னவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இதில் 2 பக்கத்தவர்கள் சரியாக நடந்து கொள்ளணும் என்றது என்னுடைய கருத்து. ஒரு வீட்டை நாங்கள் காணொளி போடுறோம்னா அது நிறைய தொழில் முயற்சிகளுக்குள்ளே இருப்பேன். உணவகங்கள் தொழில் முயற்சி என்று நாங்கள் அதை விளம்பரப்படுத்துறதுக்கு உதவி செய்தாலும் கூட, இலவசமாக நிறைய இடத்தை செய்திருக்கிறோம். அப்படி செய்திருந்தாலும் கூட அவர்கள் நிறைய வாடிக்கையாளர்கள் வாரார்கள் என்ற உடனே அது சரி, இன்றைக்கு ஒரு 100 பேர் வந்துட்டார்களா, சரி 100 பேர் 100 சாப்பாடு போச்சுதன்ற உடனே 101வது 102வது சாப்பாடு சாப்பிட போறவர்களை சரியா கவனிக்கிறது இல்லை. ஏன்னா இன்றைய நாளுக்கான லாபம் வருமானம் எங்களுக்கு வந்துருதுன்ற எண்ணம் அந்த உணவக உரிமையாளர்களுக்கு இருக்குது. அடுத்தது என்னன்னா, இந்த மாதிரி வீடுகளை இப்போ நிறைய பேர் என்ன செய்யறீங்க, வெளிநாடுகளில் இருந்து முன்பதிவு செய்யறீங்க. முன்பதிவு செய்து போட்டு இங்க வந்து பார்க்க உங்களுடைய அந்த எதிர்பார்ப்புன்றது தலைகீழாக இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும்டா, இப்பதான் 1000 வழிகள் இருக்கு, நீங்க நாளைக்கு வர போறீங்கன்னா இன்றைக்கே ஒருக்கா தொடர்பு கொண்டு எங்களுக்கு இந்த குளியல் அறை, அதுபோல அறை, அதுபோல முன்பகுதி இந்த சுத்தமா இருக்கணும் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா அது எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு படம் அனுப்புங்கன்னு சொல்லுங்க. அல்லது அழைப்படுத்த அந்த இப்பதான் முகம் பார்த்து கதைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, காட்ட சொல்லுங்க. வேண்டாம், அப்படி காட்டாம நீங்க போய் அங்க தங்குறதுன்றது பொருத்தமா இருக்காது. இதை நான் ஏற்கனவே அப்படி சொன்னதில்லை. நான் யோசிச்சது ஒரு தொழில் முயற்சியா இப்படி இந்த பெரிய வீடுகளை கட்டி போட்டு இருக்கிறவர்கள் நிச்சயமா அதை நல்லா தான் செய்வார்கள் என்று நான் யோசிச்சேன். ஆனால் இந்த மாதிரி மக்களை ஏமாற்றுற அளவுக்கு அவர்கள் செயற்படுறார்கள் என்றதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. எனவே முடிந்த அளவு நான் வாடிக்கையாளர்களான உங்களுக்கு சொல்றது, எனக்கு வாடிக்கையாளர்கள், எனக்கு நீங்கள் உறவுகள், ஆனால் அந்த வீட்டு தங்குற அந்த வீட்டுக்கு நீங்கள் ஒரு வாடிக்கையாளர் அல்லது எப்படி அங்கே போகிற ஒரு தங்குற ஒரு விருந்தினர், அவ்வளவுதான். விருந்தினர் கூட அதை கவனிப்பார்கள் போல இருக்கு. இது ஒரு வாடகைக்கு அங்கே தங்குறார்கள் என்று ஒரு வாடிக்கையாளர்களாக தான் உங்களை பார்ப்பார்கள். எனவே நீங்கள் காசு கூட ஒரு நாளைக்கு 10,000 20,000 30,000 40,000 என்று ஒரு நாள் ஒரு வீட்டு பகுதியை வாடகைக்கு உங்களுக்கு தாரார்கள்டா, அது சுத்தம் இல்லாமல் தந்தால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே நீங்கள் காணொளி மூலமாக அதை பாருங்கோ, அல்லது அழைப்படுத்து முகம் பார்த்து எப்படி இருக்குது, அங்கே இருக்கா, சரி குளிரூட்டி நல்லா வேலை செய்தா, அப்படி வேலை செய்தான்றது அதுக்காக நீங்கள் ஒரு 1/2 மணி நேரமாவது செலவிட்டு கொள்ளுங்கோ. அப்படி அவர்கள் அதுக்கு சம்மதிக்கலையேண்டா அப்படியான இடத்துக்கு நீங்கள் போகாதீங்க. தொழில் முயற்சியாளர்கள் அல்லது நிறுவன உரிமையாளர்கள் நீங்கள் ஒரு சேவையை வழங்கும் போது தயவு செய்து தரமாக வழங்குங்கோ. பல்தேசிய நிறுவனங்கள் இருக்குது தானே, உணவு நிறுவனங்கள், அதுபோல் இன்னும் நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அந்த நிறுவனங்கள்
60-70 ஆண்டுகளை கடந்தும் இயங்குது என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? செய்முறையை வெளியில் விடுறார்கள். ரெண்டாவது, இன்றைக்கு எப்படி சுவையோடு இருக்குதோ 100 ஆண்டுகள் கழித்தும் அதே சுவையோடு இருந்தால் தான் உங்களுடைய வீடு தேடி, உங்களுடைய கடை தேடி, உங்களுடைய நிறுவனம் தேடி வருவார்கள். அதே மாதிரி உங்களுடைய வீட்டை இன்றைக்கு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னால் அந்த குடும்பம் நாளைக்கு போய் இன்னொரு குடும்பம் வரப்போது நீங்கள் எங்கே தங்கினீங்கன்னு கேட்டால் இப்படி சொல்லும் அந்த குடும்பம், அந்த வீட்டில் போய் தங்குங்கன்னு சொல்ல மாட்டார்கள். நிறுவன உரிமையாளர்கள் கவனித்து கொள்ள வேண்டியது, நீங்கள் ஒரு உணவகம் வச்சிருந்தா சரியான முறையில் அந்த உணவகத்தை கவனித்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் அந்த உணவு எப்படி இருக்குன்றதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. வீடு வாடகைக்கு கொடுக்குறீங்கன்னா வீட்டை சுத்தம் செய்ய சொல்லுங்க. 30,000-40,000 வேண்டிக் கொண்டு ஒரு நாளைக்கு நீங்கள் அதை சுத்தம் செய்யாமல் கொடுக்குறீங்களா அது மனச்சாட்சி இல்லாத செயல் அல்லவா? எனவே மக்களை ஏமாற்ற இந்த மாதிரியான செயற்பாடுகளை தயவு செய்து தவிர்த்து கொண்டு, எனக்கு தெரிஞ்சு இது இன்னொரு காரணம் இருக்குமென்னு நினைக்கிறேன். அந்த வீட்டினுடைய உரிமையாளர் எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டில் இருக்கிறார். அவர் முதல் நாள் போகும்போது அங்கே வீடு நல்லா இருந்தது, நானும் அவதானிச்சேன். உண்மையே அது நல்ல சுத்தமாக இருந்தது. அந்த வீடு இப்போ குப்பையாக இருக்குன்னு சொல்லப்படுதுன்னு சொன்னால் அவர் வெளிநாட்டில் இருக்கிறாருன்னா அவர் ஒரு ஆளை இங்கே பராமரிப்புக்கு விட்டுருப்பார். அப்போ அந்த பராமரித்தவர் அதை சரியாக பார்க்கல. அப்போ அந்த உரிமையாளர் இதில் தவறு செய்யலை, வாடிக்கையாளர் தவறு செய்யலை, நான் தவறு செய்யலை. நான் ஒரு ஆள் தொழில் முயற்சி செய்து எதிர்காலத்தில் வெளிநாட்டில் இந்த வாராக்கள் பயன்பெறணுன்றதுக்காக அந்த வீட்டை காட்டினேன். அப்போ இங்கே யார் தவறு செய்கிறது? ஒருவர் செய்கிற தவறால் 3 பகுதி பாதிக்கப்படுது. ஒன்று நான், இன்னொன்று அந்த வீட்டு உரிமையாளர், இன்னொன்று தங்கவாரவர்கள். எனவே தங்கவாரவர்களுக்கு நாங்கள் சரியான சேவை வழங்கணும். நல்லூரோ சன்னதியோ அல்லது இந்த பொது இடத்துக்கு போனாலும் எங்களோட நல்ல அன்பாக கதைக்கிறார்கள். பவனீசன் நீங்கள் அது செய்கிறீங்க இது செய்கிறீங்கன்னு வாழ்த்து என்ன மட்டும் சொல்லல, எல்லாரையும் அப்படித்தான். இப்படி நிறைய யூடியூபர்கள் இருந்தால் ஒவ்வொருத்தரையுமே ஒரு 10 பேருக்கு பிடிச்சிருக்குதுன்னு அந்த 10 பேர் தங்களுடைய பிடித்த யூடியூபர் எந்த இடத்த போடணுமோ அது நல்லா இருக்கும் என்ற மாதிரி போகலாம். அதே மாதிரி பவனீசன் போட்டது நல்லா இருக்குமென்று போய் அங்கே போய் மனமுடைஞ்சு எனக்கும் இது பெரிய அளவு வெறுப்பு வந்துடுது. எனவே உரிமையாளர்கள் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து இங்கே கவனிக்காமல் இருக்கிறீங்கன்னா தயவு செய்து அந்த வாடிக்கையாளர்கள் எப்படி அழைப்பு ஏற்படுத்தி அங்கே பார்க்கணும்னு சொல்கிறனோ அதே மாதிரி நீங்கள் ஒரு வீட்டை வாடகை கொடுக்க போகிறீங்களா அதை படம் எடுத்து போட சொல்லுங்க. வீட்டை சுத்தம் செய்ததுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் சுத்தம் செய்த குளியலறை அறை எப்படி இருக்கு, தலையணை சரியாக வச்சிருக்கா, தலையணையில் ஊத்த இல்லாமல் இருக்குதா, இது போன்ற தகவல்களை எல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள சொல்லுங்க. இந்த காணொலியை பார்க்குற நிறுவன உரிமையாளர்களாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன தொழில் முயற்சி செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பொருளை தரத்தை கவனம் எடுத்துக்கொள்ளுங்கோ, தரமாக செய்யுங்கோ, உங்களை தேடி வருவார்கள். அதை உறுதியாக சொல்ல முடியும். KFC நிறுவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கோ, பீட்சாவை எடுத்துக்கொள்ளுங்கோ, இப்போ கொக்கோகோலா, பெப்சி இந்த மாதிரி நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டால் அது இப்போவுமே நிலைச்சு நிற்குதுன்னா என்ன காரணம்? அது தரமாக இருக்குது, சுவையாக இருக்குது, அது எவ்வளவு விலை கொடுத்தும் வாங்குறதுக்கான ஒரு மனநிலை இருக்குது. அப்போ ஒரு சரியான சேவையை வழங்குங்கோ, சரியான பொருளை மக்களுக்கு கொடுங்கோ, அது உங்களுடைய நிறுவனத்தை இன்னும் உயர்த்தி கொண்டு போகும். அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைய நாள் 10,000 வருமானம் பெறணும் என்று காத்து கொண்டு இருக்கிறீங்க. 12 மணிக்கே 10,000 வருமானம் வந்தால் 12 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் சரியான சேவையோ சரியான உணவையோ வழங்காட்டி அது நீடிக்காது, நிலைக்காது. இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபுத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.